இயேசுவின் அன்பு. இயேசுடைய அன்பு இந்த பூமியில விலையேற பெற்றது. ஒரு சில பேர் நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போயிருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படி அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவது நீ, நான் உன்னை என்றும் கைவிடுவது என்று சொன்னான். துரோகிகள் இருக்கும் பொழுதும், தனிமையாக இருக்கும் பொழுதும், கண்ணீர் வடிக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் அவருடைய அன்பு நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்த பின்பும் அவரை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதுதான் இயேசுவின் அன்பு. நான் ஒரு குறிப்பிட்ட 4 பேருக்காக உபவாசம் எடுத்து செபித்துக் கொண்டிருந்தேன். அந்த 4 பேர் ஆலயத்துக்கு வருவதாக ஒருவேளை மட்டும் உபவாசம் எடுத்து ஜெபம். ஆனா அவர்கள், அந்த மனிதர்கள், எனக்கு குறிப்பிட்ட 4 பேர் எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, எதுக்கு இவர்களுக்கு நான் உபவாசம் எடுக்கணும், நிறுத்திவிடலாம் என்று சொல்லி காணப்படும் பொழுது, அன்று இரவுல ஆண்டவர் என்னோடு தரிசனத்துல ஒரு சில காரியங்களை காட்டினார். எனக்கு ரொம்ப பிடித்த இட்லியும் மீன் குழம்பு வந்து வைத்து அதை ஒரு மனிதர் எனக்கு பிச்சு கூட்டி விட பக்கத்தில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு நான் சாப்பிடலாம் வாய் இருக்கும் பொழுது என்னிடம் அதே மனிதர் சொல்லுறார், அந்த 4 பேருக்காக உபவாசத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த 4 பேர் எனக்கு விரோதமாக செயல்படலாம், ஆனால் அந்த 4 பேருடைய ஆத்துமாவும் அழிந்து விடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாத. அந்த 4 பேர் கடைசி நேரத்தில் வந்திருக்கிற அந்த உபவாசத்தை விட்டு விடாத அப்படின்னு சொன்னோடனே நான் முடிச்சுட்டேன். அப்பொழுது மனங்கால் படி போட்டு, ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும், அவர்கள் எனக்கு விரோதமாக இன்னும் அதிகம் செய்தாலும் அந்த உபவாசத்தை விட மாட்டேன். அப்படிதான் புரிந்து கொண்டேன். யார் நமக்கு விரோதமாக வந்தாலும், இயேசு விரோதமாக வந்தாலும், அவர்களையும் நேசிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. சத்துருவையும் சிநேகிகள் என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் இயேசு சத்துருவையும் சிநேகித்து காட்டியிருக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னிங்கள், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் மேல மன்னிக்கும்படி வேண்டி அவருடைய அன்பை வெளியே காட்டியிருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செயல்படலாம், ஆனால் அவர் உங்களை நேசித்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. அவரை கடந்து வரும்போது அவர் எனக்கு விரோதமாக செயல்பட்டல சொல்லி உன்னை புறம்பே தள்ள மாட்டார். நீ எனக்கு விரோதமாக செயல்பட்டால் என்று சொல்லி உன்னை புறம்பே தள்ள மாட்டார். உன்னை வெறுத்து விட மாட்டார். என்னை மறுதலித்தார் என்று சொல்லி உன்னை வெறுத்து விட மாட்டார். மகளே, வா என்று சொல்லி கெட்ட குமாரனுக்காக, மனம் திரும்ப வருகிற அந்த குமாரனுக்காக காத்து கொண்டு இருப்பது போல் உனக்காக காத்து கொண்டு இருக்கும் அன்புதான் இயேசுவின் அன்பு. அவர் உன்னை மகளே என்று சொன்னார்னா அதுலதான் இருப்பார். சிநேகிதனே என்று சொன்னார் அதுலதான் இருப்பான். என்னுடையவன் என்று சொன்னார் அதுலதான் காணப்படுவான். ஒருபோதும் உன்னை வெறுக்க மாட்டான். அதுதான் இயேசுவின் அன்பு. அந்த அன்புக்குள்ள கடந்து வாங்க. பின்மாற்றத்துல போயிருக்கலாம், ஒருவேளை அந்த அன்புக்குள்ள கடந்து வா. அந்த அன்பு உன்னை அழைக்கிறது, அந்த அன்பு உன்னை நடத்தும், அந்த அன்பு உன்னை ஒருபோதும் குற்றப்படுத்தாது.